பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சாண்ட்ரா இவங்க சுபிக்ஷா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க. ஃபைனலி ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டீங்கம்மா, ஆனா அந்த மன்னிப்பு உண்மையானு எங்களுக்கு தெரில. அது ஒரு பக்கம். அடுத்து பார்வதியை வேலை வாங்குறதே ஒரு பெரும் கஷ்டமா இருக்கு. அந்த வேலையை ஒரு பாயிண்ட்ல செய்யும் போது பாத்தீங்கன்னா விக்ரம் போய் கலாய்க்கிறது, சுபிக்ஷா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுன்ற மாதிரி அந்த ஒரு தருணங்கள் லைவ்ல நடக்கிறது பார்த்தோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேப்டன் தூங்குனவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் மைக்கு போடாதவங்களுக்கு ஒரு சில பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு அந்த வேலையும் தீவிரமா வாங்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இது எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போலாம். என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாண்ட்ராவோட விஷயத்தை அட்ரஸ் பண்ணிடுவோம். சாண்ட்ரா இந்த மாதிரி டிவார்மிங் டேப்லெட்டை பத்தி பேசியிருக்காங்கல்ல, அதை சுபிக்ஷா கிட்டயுமே சாரி கேட்டாங்க. அவங்க சொல்றாங்க அது ஏதோ பப்பாளி ஏதோ ஒன்று கட் பண்ணும்போது ஏதோ ஒரு பேசிஸ்ல தான் சொல்லியிருக்கேன் போல, அது என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரில, நான் சாரி கேட்டுறேன். உங்க தம்பி வேற பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாப்புல, அவர்கிட்டையும் கூப்பிட்டு நான் தனியாக சாரி கேட்டேன். பட் வெளியே போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் அந்த விஷுவல்ஸ் நான் பார்த்துட்டு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதெல்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமா அவ்வளோ இதுவாக தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்பட்டமா மாட்டிக்கிட்டோன்றதால சாரி கேட்டிருக்காங்க. பட் ஓகே, அது தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த தப்பை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டா ஐ வில் அக்செப்ட் இட். ஏன்னா நேத்து தான் சொன்னாங்க சாண்ட்ரா, சாரி இல்ல நான் சும்மா கேட்டேங்க, நான் உணர்ந்துலாம் கேட்கலன்ற மாதிரி நேற்று நைட்டு உட்காந்து சிரிச்சா மாதிரிலாம் இப்போ சிரிச்சாங்கன்னு வச்சுங்களேன். தட் ஷோஸ் ஆர் கேரக்டர் அப்படின்றத நான் பார்க்கறனே தாண்டி, தப்பு நடந்துச்சா அதை மனசார ஏத்துக்கிட்டு மாறுறது ரொம்ப நல்லது. பார்ப்போம். இப்போ இது நம்ம நேமு கெட்டு போயிடும் அதனால சாரி கேட்டிருக்காங்களா, இல்ல உண்மையான தப்பு தான் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டே சாரி கேட்டாங்களான்றது போக போக தான் தெரியும். ஏன்னா சாண்ட்ராவை நம்ப முடியல. ஏன்னா நம்ம அன்னைக்கே உணர்ந்துதான் கேட்டாங்கன்னு நினைச்சா அப்படி கிடையாது, நான் உணர்ந்தெல்லாம் கேட்கல, தப்பிக்கிறதுக்கு தான் கேட்டேன்றது அவங்களே தான் பதிவு பண்ணாங்க. ஸோ அந்த கேட்டகிரியில இதை நம்பவே முடியாது. ஓகே, இதுக்கு முன்னாடி இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன நடக்குன்னா, ஒரு பக்கம் வெஷல் வாஷிங் டீம் 3 பேர், இதுல ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் இருக்கு வெஷல் வாஷ் டீம் மேல. ஸோ அவங்க எப்ப பார்த்தாலும் பாத்திரத்தை அங்கேயே வச்சுட்டு இருக்காங்க, கிளீனிங் ஒழுங்கா பண்ணலன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுல 3 பேர் சுபிக்ஷா, வினோத் மற்றும் பார்வதி. நேத்து நைட்டு கானா வினோத் பண்ணியிருக்கிறாரு போல. ஸோ பார்வதி என்ன பண்ணிருக்காங்க, நான் நாளைக்கு நைட்டு பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கானா வினோத் காலையும் பண்ணிருக்காரு. இப்போ சுபிக்ஷா மதியத்துக்கு முன்னாடி காலையிலேயே என் ஃபேமிலி வருவாங்கன்னா நீங்க பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கானா வினோத் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அதை கன்வே பண்ணாம விட்டுருக்காரு. பார்வதி சொன்னதையும் கன்வே பண்ணல, சுபிக்ஷா சொன்னதையுமே கன்வே பண்ண. இப்போ பாத்திரம் குவிஞ்சு கிடக்குது மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு. இது யாரு கழுவணும் அப்படின்னும் போது அங்க கேட்கறாங்க, யாரு சுபிக்ஷா பார்வதி கேட்கறாங்க, நீங்க தாங்க பாத்திரம் கழுவணும் அப்படின்னும் போது, ஆமா ஆமா நான் நேற்று நைட்டே சொன்னேன் நைட்டு கழுவுறேன்ட்டு, நான் காலையிலேயே சொல்லிட்டேன்னா இங்க ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. பார்வதி என்ன சொல்றாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கழுவுறேன் சுபி, இப்பதான் உட்கார்ந்தேன் சாப்பிட்டேன், இதெல்லாம் கழுவுறேன்ற மாதிரி. பார்வதி எப்பவுமே இதுதான், ஒரு வேலை கொடுத்தா 10 நிமிஷம் கழிச்சு வரேன், 20 நிமிஷம் கழிச்சு வரேன் அப்படின்றதான் சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க சுபிக்ஷா கண்டிப்பா பந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஐயோ பாத்திரம் வேற அதிகமா இருக்கடா, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி எங்க அமித்தும் சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, நீ 2-3 பேர் சேர்ந்து கழுவுங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா 2 பேர் பிரிச்சுட்டு கழுவுங்கன்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா அப்படிதான் பண்ணும் போலேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அமித் சொல்றான், ஏன் பாத்திரம் அதிகமா வருதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னும் போது, உனக்கே தெரியும் பாரு அப்படின்னு கேட்கும்போது, தெரியலையாடா அப்படின்னும் போது அமித் சொல்றாரு, மற்றவங்களுக்கு எவ்வளவு பாத்திரம் போடுறாங்க என்ன பண்றாங்கன்னு உனக்கு தெரியல, அது பார்த்தா உனக்கு தெரியும், உனக்கு பாத்திரம் அதிகமா வருதா கம்மியா வருதா, அதை நீ பார்த்து புரிஞ்சுக்கோ அப்படின்றத ஓப்பனா அந்த இடத்துல பாயிண்ட போட்டாப்புல அமித். அதுவும் ஆமா கரெக்டு, நான் என் தரப்பு மட்டும் தான் பார்த்திருக்கேன், அங்க சரியா பார்க்கலன்றதை ஒத்துக்கிறேன்ற மாதிரி அங்க ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு, கமருதீன் இவங்க கூட சண்டை போட்டாரா, கமருதீனோட பேட்டர்ன் ஒண்ணுதான், பார்வதி கூடயோ அரோரா கூடயோ சண்டை போட்டார்னா அவங்கள பத்தி இன்னொரு நபர்கிட்ட பேசுறதுதான் அவருடைய வேலை. அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை போயிட்டு அதை செய்வார். இப்ப என்ன பண்ணிட்டாரு, பார்வதி கிட்ட சண்டை போட்டு கனி பக்கம் உட்காந்துட்டு கனி கிட்ட கேட்கிறாரு, நான் பேசுறது ஏதாவது தப்பா போச்சாக்கா என்ன ஆச்சுக்கா அப்படின்னும் போது, நீங்க பேசுறதெல்லாம் கரெக்டா பேசுங்க, ஆனா அதுல வார்த்தை விடாம பேசுறீங்கன்னா ரைட்டு, நீங்க வார்த்தை விட்டீங்கன்னா அதை பிடிச்சிப்பாங்க, அது அவங்களுக்கு ஸ்கோரிங்கா மாறிடும், யார் எதுக்கு பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவருடைய நல்லதுக்கு. ஓகே, அப்ப என்ன கூட தான் கமருதீன் பல இடத்துல சாப்பாடுல வர்றாரா பிரம்மாஸ்திரம் எல்லாம் சொன்னாங்கன்ற மாதிரி கனி சொல்லும் போது கமருதீன் ஒரு விஷயத்த சொல்றாரு, தீபக் அண்ணா என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு, உனக்கு ஸ்கெட்சிங் வருது, தீபக் அண்ணாவும் மஞ்சுரியும் சொன்னாங்க, நீ நல்லா டிராயிங் பண்ணுவேன், அந்த திறமையை நான் ஷோகேஸ் பண்ண பயங்கரமா இருக்குன்னு பாராட்டினாரு. அதே மாதிரி கனியாக்காக சாப்பாடு செய்யறது வருதுன்னா அதை அவங்க பயன்படுத்துறது தப்பு இல்லையே, உனக்கு வரதை நீ பயன்படுத்துற, அவங்களுக்கு வரதை அவங்க பயன்படுத்துறாங்க, அப்ப இது கரெக்ட்னா அதுவும் கரெக்ட் தானேன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு கமருதீன். உடனே கனி என்ன சொல்றாங்க, கரெக்ட், அந்த ஒரு புரிதல் இருந்தா போதும் கமருதீன், அந்த புரிதல் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்வதி கிட்ட தெளிவா பேசலாமா வேண்டாமா அப்படின்றதையும்
குறிப்பா வந்து அவங்க தான் வந்து நான் எல்லாரும் பாக்கறணுன்றதுக்காக வேலை பாக்குறான்னு சொல்றவங்க கிட்ட நான் ஏங்க போய் பேசணும், நான் பேச மாட்டேன்ற மாதிரி கமருதீன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இவர் இப்ப முடிவு எடுப்பாரு, நைட்டு ஒண்ணு சேர்ந்துட்டு வேலையை பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஓகே, இது ஒண்ணு. அடுத்து பார்வதி ஃபைனலா போயிட்டு வேலை பாக்குறாங்க, வெஷல் வாஷிங்லாம் நடக்குது, அந்த வேலையை பாக்குறாங்க. அப்போ போயிட்டு விக்ரம் வச்சு செய்யறான், கலாய்ன்னு கலாய்க்கிறான். ஏன்டா டே, என்னை வந்து யாருமே வேலை பார்க்கலன்னு சொல்றாங்கடா, நான் எப்படா ஏத்துக்கிறது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுறான்னும் போது, பார்வதி அதுக்கு சொன்னவனே வேலை பார்த்துடணும் பாரு, நீ இப்ப சொன்னவன முரண்டு பிடிச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணியனா அப்புறம் உன் மேல இந்த பேர் வரதான் செய்யும், இல்ல பேர் வராமையா இருக்கும். டே நான் இருந்தாலும் முரண்டு பிடிக்கிறேன் தான், ஆனா வேலை பார்த்துடல. ஆனா அந்த முரண்டு தான் முன்னாடி தெரியும், வேலை பார்க்கறதுன்னு தெரியாது. நாங்க இப்ப எல்லாம் அந்த முரண்டு பிடிக்கிறது தானே சொல்றோம், வேலை பார்க்கலன்னு நான் சொல்லியே இல்ல. ஆல்ரெடி கமருதீன் அப்படிதான் வேலை பார்க்கலன்னு சொல்றான்டா, நான் என்ன பண்றது? அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பார்வதி. நீங்க சொன்ன உடனே இந்த வேலையை பார்த்துட்டீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க சொன்ன ஒன்னும் பார்க்காம அங்க முரடு பிடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரதா செய்யும், வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இல்லடா நீயும் அங்க உடனே சொல்ல, நீயும் அங்க கொஞ்சம் இப்படிதான் பண்ற, நீ இந்த மாதிரி உடனே விக்ரம் புட்ரா, நான் காலைல எழுந்து வேலை பார்க்குறேம்மா, நீ வந்து மற்றவங்க சொல்லி பார்க்கணுன்ற மாதிரி இருக்க. அவங்கவுங்களே இன்வால்மெண்ட்டாக எழுந்து அந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டாவே பிரச்சனை கிடையாது. ஸோ எழுந்து பார்த்தா தானே உனக்கு தெரியும், பார்க்காம எல்லாத்தையும் சொல்லக்கூடாது பாருன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் முடிச்சு விட்டான். நான் டே பை டேவா 12 வாரமா இம்ப்ரூவ் ஆகிட்டே வரேன்டா, இதில் என்னடா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இல்லடா அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல என்னையும் உனையும் கம்பேரிசன், இந்த வேலை மேட்டரை கம்பேரிசன் பண்ணதே தப்பு. நான் எல்லா நாளும் கிளீன் பண்ணியிருக்கேன், கிளீன் பண்ணி என் கேப்டன் வந்து ஒரு வேலை போய் வேலையை பார்ப்பான்னு சொன்னா உடனே போயிருக்கேன். நீ அந்த மாதிரி ஒரு வாட்டி கூட பண்ணதில்லை. என்னது 12 வாரமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு? ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை, அந்த டோனை மட்டும் தான் குறைச்சிருக்கு. ஆனால் அந்த முரடு பிடிக்கிறது இப்படிதான் இருக்குது, அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை பார்வதி அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் போட்டு அடிக்கிறாப்புல யாரு, விக்ரம். இதுதான் உண்மை, நீ புரிஞ்சுக்கணும், என்னையும் உன்னையும் கம்பேரே பண்ணாத, நீ அந்த வேலையை பார்க்கணும். உடனே பார்வதி கிட்ட இதையும் சொல்லிட்டான், நீ வந்து இப்ப மாறணும்னு நினைச்சலாம் மாறல, வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணாங்க, விஜய் சேதுபதி சொன்னாரு, அதனால நீ இப்படி உட்காந்து இதை பண்ணணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் மாறணும் இல்லை அப்படின்ற மாதிரி. இல்லடா, என்னை எவனா வேலை சொன்னா எனக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டுது, அந்த சலிப்பு தான் காரணம் பாரு, வேற எதுவுமே கிடையாது. நீ இப்படிதான், அது நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது, இதை பத்திலாம் நீ பேசாதடா அப்படின்னு சொல்லும் போது, நான் பேசிக்கிட்டே இருப்பேன் பாரோ, நான்லாம் நிறுத்த மாட்டேன், நீ இப்ப எதை சரி பண்றியோ அப்பதான் நான் நிறுத்துவேன், அப்படிதான் சொல்ல முடியும், வேற வழி கிடையாதுன்ற மாதிரி கிடைக்கிற கவுண்டர் எல்லாம் பார்வதியை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணான். சுபிக்ஷாவும் அவங்க உட்காந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. சுபிக்ஷாவை கேட்குறாங்க, இல்ல நம்ம டீம் மேல சுபிக்ஷா வந்து சொல்றாங்க, நம்ம டீம் மேல பல பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனையை நம்ம கரெக்டா பாத்துக்கணும், இல்லைன்னா நமக்கே ரிவர்ஸா போயிடும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த வாரம் நமக்கு நிறைய இஷ்யூ, பாத்திரங்கள் இங்க இருந்துகிட்டே இருந்தது, அதை நம்ம ஒழுங்கா பண்ணிருக்கணும் போது பார்வதி சொல்றாங்க, இல்ல ஃபேமிலி வீக் இதெல்லாம் இருந்துச்சு, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபேமிலி வீக்கால் நம்மளால பண்ண முடியாது போச்சுன்ற மாதிரி வீக்கெண்ட்ல சொல்லிக்கலான்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. சுபிக்ஷா இல்ல, இப்ப கூட இதை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இன்னும் 2 நாள் இருக்கு, ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம், இந்த மாதிரி இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஓகே பார்க்கலாம் சுபின்னு. ஆக்சுவலா பார்வதி இருக்கிற டீம்ல தான் எப்பவுமே பிரச்சனை இருக்குது, அது வெசலா இருக்கட்டும், கிளீனிங்கா இருக்கட்டும். போன வாரம் எந்த டீம்ல பிரச்சனை இருந்தது, கிளீனிங் டீம்ல. இந்த வாரம் வெசல் டீம்ல 3 பேர் கொடுத்துருக்காங்க, வெசல் டீம்ல பிரச்சனை. இவங்களுக்கு எந்த டீம்ல தான் பிரச்சனை இல்லை, உண்மையை சொல்லுங்களேன், எந்த டீம்ல பிரச்சனை இல்லை. சாப்பாடு டீம்ல போட்டாலும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க, பாத்ரூம்ல போட்டாலும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டீம்லயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப யாரு பிரச்சனை, அவங்க தானே பிரச்சனைன்னு அர்த்தம். போன வாரம் 2 பேர், நீங்க இதே இந்த வாரமும் அதே 2 பேர் தான், அரோராவும் விக்ரமும் கிளீன் பண்றாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலையே. அப்ப உங்களுக்கு மட்டும் என்ன, மற்றவங்களுக்கு என்ன நியாயம்? போன வாரம் வந்து 2 பேர் அது எப்படி பண்ண முடியும்னு அவ்வளவு நியாயம் பேசினாங்களே பல பேரு. இந்த வாரம் அந்த 2 பேர் தானே பண்றாங்க, அதை பத்தி யாருமே பேச காணும், பாராட்டு காணுமே. இன்னொரு பக்கம் வெசல்ல ஒவ்வொரு வேலை பண்ணுன்றது தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் அதிகமாக தானே வரப்போகுது, அதை பண்றதுக்கும் சோம்பேறித்தனம். அதை கேட்டா இப்படின்னு ஏதாவது. ஸோ இது கேட்டா கேமர், பயங்கரமான கேமர். ஓகே, அடுத்து ஒரு பக்கம் வினோத் தூங்குனாரு, வினோத் தூங்குறதுக்கு தோப்பு கரணம் போட வச்சு அங்க ஒரு பல விதமான செக்மெண்ட் நடந்துட்டு இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அரோரா வேற மைக் போடாததுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் போயிட்டு இருந்தது லைவ்ல. ஸோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவங்கள். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.